கடந்த ஒரு 2, 3 நாட்களாக பரபரப்பான நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. வெறுமனே மாவட்ட ரீதியான நீதிமன்ற தீர்ப்புகள் கிடையாது. உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சமூகத்தில் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புகளாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது குறித்து நாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டேயும் நம்ம ஆஸ்கார் அவார்டு வின்னிங் இயக்குனர் மோகன்ஜி கிட்டேயும் தான் சில விவாதங்களை பண்ணணும்னு நினைக்கிறோம். விவாதம் பண்ண கூப்பிட்டா அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் நம்ம இங்கே பேசிடுவோம். அவங்க தரப்பு விவாதங்களை அவங்க பேசி அனுப்பட்டும் சமூக வலைதளங்களில். இப்போ அந்த தீர்ப்பு என்னங்கிறது குறித்து நான் வாசிச்சிடறேன் பாருங்கள். இனி மனைவிகளை அடிக்கலாம், காயம் ஏற்படாதவாறு மனைவியை கணவன் உடல் ரீதியாக தாக்கி தண்டிக்கலாம், வெளியே தெரியும் வகையில் காயம் ஏற்பட்டால் கணவனுக்கு 15 நாட்கள் மட்டுமே சிறை. இது கேட்ட உடனே உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், இது ஆப்கானிஸ்தானில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இது ஆப்கானிஸ்தான் நியூஸ்ன்னு சொல்லித்தான் வாசிக்கிறோம். இது ஆப்கானிஸ்தானில் ஆளும் தாலிபான்கள் இயற்றியுள்ள புதிய சட்டம்னு நமக்கு தமிழ்நாட்டில் ஏபிபி நாடுங்கிற ஒரு ஊடகம் வழியாக இந்த செய்தி கிடச்சிருக்கு. இது ஒரு புறம், இதை நீங்கள் வச்சுங்களேன், இது ஆப்கானிஸ்தானோட சட்டம். இன்னொன்று படிக்கிறேன் பாருங்கள். நடத்தையில் சந்தேகம் கொள்வது குற்றம் அல்ல. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட கணவரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றவாளியாக கருத முடியாது என உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாமே தவிர அது தற்கொலைக்கு தூண்டிய குற்றமாகாது என கூறி கணவருக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுவும் தாலிபான்கள் ஆட்சியில் ஆப்கானிஸ்தானில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னா கிடையாது. இது எங்கே அப்படின்னா உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இது. ஒரு கணவன் தொடர்ச்சியாக மனைவி மீது சந்தேக பார்வையோடு நடந்துக்கிறான், சந்தேகம் கொள்கிறான், தினந்தோறும் ஏதாவது டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அதன் பொருட்டு கணவனோட சந்தேகத்தையோ டார்ச்சரையோ தாங்க முடியாமல் மனைவி ஒரு வேளை விபரீத முடிவு எடுக்கணும்னு யாரும் சொல்லலை, ஒரு வேளை எடுத்துட்டா அந்த கணவன் மனைவியை தற்கொலைக்கு தூண்டிய நபராக கருதப்பட மாட்டாதுன்னு ஒரு தீர்ப்பு வருது. வேணா அது அவங்க குடும்ப பிரச்சனை, அதுக்காக அந்த பாவம் அப்பாவி அவனை போய் ஏன் நீங்கள் தண்டிக்கிறீங்க, என்ன அவன் ஆண், அதனால் பெண்கள் செத்து போனால் போகிறாங்க அப்படின்னு உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா இன்னொரு தீர்ப்பையும் நான் படிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி நம்ம சொன்னது உத்தரகாண்ட் நீதிமன்றம் கொடுத்தது. இப்போ நாம் சொல்கிறது சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. பாலியல் வன்கொடுமை ஆகாது. எது ஆகாது அப்படின்னா பெண் உறுப்பில் ஊடுருவாமல் எஜாக்குலேஷன் நடக்கும் பட்சத்தில் அது பாலியல் வன்கொடுமை ஆகாது, ரேப் ஆகாது. பாலியல் வன்கொடுமை முயற்சி அட்டெம்ப்ட் டு ரேப் ஆகவே கருதப்படும் என சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் பகீர் கருத்து. 2004 வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறி நுழைந்த நபர் அவரது உடைகளை கலற்றி அந்தரங்க உறுப்பில் எஜாக்குலேட் செய்துள்ளார். இவ்வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு குற்றவாளிக்கு விசாரணை நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 2005 தண்டனையை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த மனு மீது தற்போதுதான் கோர்ட் இதுபோன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2004 நடந்த ஒரு குற்றம், அந்த 2004 குற்றத்தை விசாரித்து அங்கேயே கீழமை நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்குது. அதை எதிர்த்து அந்த குற்றவாளி 2005 மேல்முறையீடு போனால் அவனுக்கு 2026 தீர்ப்பு கொடுக்குது நீதிமன்றம். ஒரு பாலியல் வன்கொடுமை ரேப் அப்படிங்கிறது ஒரு ஆணுறு பெண்ணுறுப்புக்குள்ளே போனால் மட்டும்தான் அது ரேப்பாக கருதப்படும், இல்லைன்னா அது ரேப்பாக கருதப்படாது. அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படின்னு வேணால் கருதிக்கலாம். அதனால் பாலியல் வன்கொடுமை செஞ்சான் அப்படிங்கிற அந்த குற்றத்தில் அவனை தண்டிக்க முடியாது அப்படின்னு இங்கே சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த நீதிமன்றங்கள் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்லாம் பராசக்தி வசனம் வரும் இல்லையா, அந்த வசனங்கள் 50-60 ஆண்டுகளை கடந்தும் கூட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக. அதுபோல தான் சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்ப்பனர்களை வச்சு வேட்டியும் சேலையும் முடிச்சு போட்டு நெருப்பை சுற்றி வந்தால் தான் அந்த திருமணம் இந்து திருமணமாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. இந்த மாதிரி பல விசித்திரமான வழக்குகள், பல அபூர்வமான அதிசயமான மக்களிடத்தில் பண்பாட்டு தளத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்குது.
அதுவும் சாதாரண கீழமை நீதிமன்றங்கள் இல்லை, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இது போன்ற தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த புள்ளியில் தான் நாம் இங்கே கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியையோ அன்புமணியையோ ராமதாஸையோ இல்லது அவர்களோட கொள்கை பரப்பு செயலாளராக அல்லது சினிமா பரப்பு செயலாளராக ஒருத்தர் ஆஸ்கார் அவார்டு வாங்க சாக்குப்பையில் அள்ளிக்கிட்டு வர சுற்றிக்கிட்டு இருக்கான்ல மோகனை, அந்த மோகனை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பாலியல் வன்கொடுமைன்னா இப்படி ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் கொடுத்துருக்கே, அடேடே மோகனே, அப்பாவி பையா மோகனே, சின்ன பையில மோகனே, நீ போய் தெரியாமல் இதெல்லாம் தெரியாமல் உன் பெண் குழந்தைக்கு போய் குட் டச்சுன்னா என்னடா சொல்லும், பேட் டச்சுன்னா என்னடா சொல்லும். நம்ம மோகனை தப்பு சொல்லலை. இதுதானே இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குது, வன்முறை நடக்குது அப்படின்னா உடனே இந்த சமூகத்தில் எழுப்பப்படுற விவாதம், பேசப்படுற பேசுபொருள் என்ன அப்படின்னா, உடனடியாக ஆணுக்கோ ஆண் குழந்தைக்கோ பெண் பாலினத்தின் மீதான புரிதலை கற்பிக்கப்படாமல் கற்றுக் கொடுக்கப்படாமல் நேரடியாக பெண்களுக்கோ பெண் குழந்தைக்கோ போய் உனக்கு குட் டச்சுனா என்னன்னு தெரியுமாடா செல்லும், பேட் டச்சுனா என்னன்னு தெரியுமாடா செல்லும், நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும், நீ தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் ஆம்பளை தற்குறி, அவன் ஆம்பளை காட்டு மிராண்டி, அவன் ஆம்பளை புறம்போக்கு, அவன் அப்படித்தான் இருப்பான். ஆக நாம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரியா? முள்ளு மேலே சேலை பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் எதுக்கு சேதாரம்? சேலைக்கு தான் சேதாரம், வேட்டிக்கெல்லாம் சேதாரம் ஆகாது. ஏன்னா வேட்டி இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்க, அதனால் சேதாரம் ஆகாது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குற்றவாளி புறம்போக்கு பையன் ஒரு தனியாக இருக்கிற பெண்ணோட வீட்டில் அத்துமீறி உள்ள நுழைஞ்சி எவாக்குலேஷன் என்ன அப்படின்னா என்னென்னா விந்து வெளியேற்றுதல் அதை செஞ்சுருக்கான். அத்துமீறி அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியான அட்டெம்ப்ட் டு ரேப்பை பண்ணியிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான். அது இல்லாமல் இவனே எவாக்குலேஷன் பண்ணியிருக்கான். அது பண்ணதுனால அது பாலியல் குற்றமாகாது. அந்த பொண்ணை அடுத்த கட்டத்துக்கு போய் ரேப் பண்ணியிருந்தா அது பாலியல் குற்றமாக கருதப்படும் நீதிமன்றம் சொல்லுது. இங்கே இந்த பக்கம் கணவன் தன் மீது சந்தேகப்பட்டு ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பெண் இறந்து போனால் அது தற்கொலைக்கு தூண்டினதா ஆகாதுன்னு இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட் நீதிமன்றம் தீர்ப்பு தருது. இந்த ஒட்டுமொத்த இந்து சமூகமும் பெண்களுக்கு எதிரான சமூகம், பெண்கள் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்து பெண்களும் தலித்துகள் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக முற்போக்காளர்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் சொல்லிட்டு வர்றது என்ன பொருள் புரியுதா இல்லையா? நமக்கு சட்டத்தின் மூலமாகவே பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுது. இங்கே தப்பாக தொட்டுட்டாலே அனுமதி, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. தப்பாக பார்த்தாலே அந்த பொண்ணு சிரிச்சிட்டாலே நீ அதை பாலியலுக்கு சம்மதம் எடுத்துக்காத, அந்த பொண்ணு சிரித்து பேச்சிட்டாலே அப்படி நீ கருத்தில் கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு தவறான நோக்கோடு தொடுதல் கூட தவறு அப்படின்னு தான் நம்ம இங்கே கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலம் தொடர்ச்சியாக இங்கே ஆண்கள் மத்தியில் பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. மோகன் மாதிரியான ஆஸ்கார் அவார்டு வின்னிங் இயக்குனர்கள் வேணால் அவர்கள் வீட்டு பெண் குழந்தைகள்கிட்ட இருந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். ஆனால் முற்போக்காளர்கள் எப்போவுமே பெண்கள் குறித்தான பிரச்சனையை பேச வேண்டியது பெண்களிடத்தில் இல்லை, ஆண்களிடத்தில். சாதி ஒடுக்குமுறை குறித்தான பிரச்சனையை பேச வேண்டியது பாதிக்கப்பட்ட தலித் மக்கள்கிட்ட இல்லை, பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்ககிட்ட அப்படிங்கிற தெளிவான புரிதலோடு தான் இங்கே முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், தொடர்ந்து மார்க்சியவாதிகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மோகன் மாதிரியான, பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான, அன்புமணி மாதிரியான, ராமதாஸ் மாதிரியான சில அரசியல் அறியாமையில் இருக்கிறவங்க, சமூக புரிதலற்ற நபர்கள் வேணா இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துடுறான், டிஷர்ட் போட்டு வந்துடுறான், பொண்ணும் மண்ணும் ஒன்று, மானந்தான் வேட்டி சட்டை, மானந்தான் எங்கள் பொண்ணு தான் எங்கள் வீட்டோட மானம் மரியாதை மயிறு மட்டை அப்படின்னு வேணால் பேசலாம். முற்போக்காளர்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டாங்க. ஆக பாடம் எடுக்க வேண்டியதெல்லாம் ஆணுக்கு தானே ஒழிய பெண்ணுக்கு கிடையாது. ஆனால் தொடர்ந்து சமூக ரீதியிலும் மத ரீதியிலும் சாதி ரீதியிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் துணை கொண்டும் இங்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. பெண் பாதுகாவலர்களான இந்த சமூகத்தில் பெண்களை மண்ணும் பொண்ணும் உயிராக மதிக்கிற மோகன் மாதிரியான பொறுக்கி பயல்கள் இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருப்பானா இது வரைக்கும்? இதே திமுக அரசு சார்பில் ஏதாவது ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தா இந்நேரத்துக்கு எப்படி பொங்கியிருப்பான் இந்த புறம்போக்கு? உனக்கு பெண்கள் மீது அக்கறை, ஒரு சம்பவம், ஒரு செயல், ஏதாவது ஒரு நடைமுறை தப்புன்னா அது யார் செஞ்சாலும் தப்பு இல்லை, பெண்களுக்கு எதிரானது இல்லை, அந்த நடைமுறை தப்பு இல்லை, அது எதிர்த்து கருத்து சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது வரைக்கும் நீங்கள் போய் இப்போ வரைக்கும் அன்புமணி அவர் போடவும் மாட்டார். இப்போ நம்ம பேசிட்டு பிறகு உடனே போட்டுருவாரெல்லாம் நம்ம கண்டிப்பாக போட மாட்டார். அன்புமணியோட எக்ஸ்தல பக்கத்தோட ட்வீட்டை போய் பாருங்கள்.
ஏன் நம்ம அவரை ட்வீட்டுன்னு சொல்லி கொடுப்போம்னா, அவர் களத்துக்கெல்லாம் வரமாட்டார், அது தெரிஞ்ச விஷயம். அவர் களத்துக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, களத்துக்கு வந்து போராடுறது, அதெல்லாம் செய்யவே மாட்டார் ஒரு காலம். அவர்கிட்ட இருந்து நம்ம குறைஞ்சபட்சமாக எதிர்பார்க்குறது ஒரு எக்ஸ்தல பதிவு ஆகுது. ஆனால் அதை கூட மிக முக்கியமான விடயங்களில் நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேச இருக்கிறோம். இந்த மாதிரியான சமூகத்தோட மிக முக்கிய பிரச்சனையில், பெண்களுக்கான மிக முக்கிய பிரச்சனையில் கருத்து சொல்லக்கூட மனம் வராமல் ஓடி ஒளிஞ்சு பதுங்கி கொள்ளக்கூடிய கோழைகள் தான் இந்த அன்புமணி போன்ற நபர்கள், இந்த மோகன் மாதிரியான நபர்கள், சீமான் மாதிரியான நபர்கள், விஜய் மாதிரியான நபர்கள். 3 பேரோட எக்ஸ்தல பதிவும் பாருங்கள், போய் பாருங்கள். நாங்கள் வந்தால் புரட்சி புடலங்காவையை பிடுங்கி நட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடிய சமகாலத்தில் யார் பேசுகிறா? இப்போது எல்லாத்துக்கும் மாற்று. எங்களை மாதிரி ஒரு புத்திசாலி, எங்களை மாதிரி ஒரு இளைஞர் படை, எங்களை மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட யாருமே இல்லைன்னு சமகாலத்தில் பேசக்கூடிய நபர்கள் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரோட எக்ஸ்தல பதிவையும் அரசியலையும் பின்தொடர்ந்து பாருங்கள். சமீப நாட்களில் எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை. நீங்கள் நீதிபதியை விமர்சிக்க வேண்டும், தீர்ப்பு விமர்சிக்கலாம்ல. அவ்வளோ பயமா? தீர்ப்பை விமர்சித்தாலாம் உங்களை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிட மாட்டாங்க. ஒரு சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான தீர்ப்பு மிக சாதாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து ஒரு எதிர்குரல் கூட இல்லாமல் இது கடந்து போனால் இது எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி. பெண்ணை கணவன் அடித்து அவள் செத்து போகிறதும் தப்பு இல்லைங்குது. பாலியல் வன்கொடுமை அட்டம் டு ரேப்பும் தப்பு இல்லைங்குது. அது ரேப் இல்லைங்குது. பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு போனால் தான் அது ரேப்பு அப்படின்னு ஒரு நீதிமன்றம் கருத்து சொல்லுது. ஆனால் நம்ம இங்கே குட் டச் பேட் டச்னு மோகன் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் அவனோட பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு. சமூகத்தில் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சமூகத்தை உற்று நோக்குங்க. அரசியல்வாதிகளாக தங்களை மக்களுக்காக பெரிய புரட்சியாளர்களாக நாங்கள் நாட்டையே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்னு சொல்லிக்கிற நீங்கள்லாம் இது போன்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்காம என்ன தலைகீழாக புரட்டி பிடிங்கிற போகிறீங்க? நீங்கள்லாம் என்ன பிடிங்கிட்டு போகிறீங்க? இதை வச்சு நாடக நீதிமன்றம்னு படம் எடுப்பானா இவன் மோகனை? நீதிமன்றங்கள் வந்து இதை உதாரணமாக வச்சுக்கலாம். குருமூர்த்தி பேசியிருக்கான்ல, நீதிபதிகள்லாம் எப்படி பதவி வந்தாங்க, எப்படி பதவிக்கு வராங்க அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்குல்ல? நீங்கள் தான் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக பிடுங்குவீங்களே மோகன். நீ இதையும் பிடுங்கலாம்ல. நீதிமன்ற கருத்தை விமர்சித்தோ அல்லது குருமூர்த்தி சொன்னதையோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு, இன்னும் ஆதாரம் வேணுமா உனக்கு? அடுத்த பதிவில் நான் தரேன். நீதிபதிகள் குறித்து ஒரு 10 வருஷத்துக்கான டேட்டாவை நான் தரேன், அடுத்த பதிவில் தரேன். அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒரு படமிடம் பார்ப்போம். சரி, இதெல்லாம் கூட விடுப்பா, அவுட் ஆஃப் டாபிக். நம்ம நீதிமன்றத்தை விமர்சிச்சுட்டா வாயிலே குத்திடுவாங்க, இல்லை சங்கிகள் நமக்கு ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திடுவாங்க, சங்கிகள் கூட தான் நம்ம சாவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்ம முதலாளிகள் கோச்சிப்பாங்க அப்படின்னு கூட நீ நினைக்கலாம். எச் ராஜா இருக்கான்ல, எச் ராஜாங்கிற ஒரு எச்சக்கல ராஜாவோட சொந்தக்கார பையன், அதாவது அவங்க மனைவியோட அவனோடவோ தங்கச்சி மகனோ அக்கா மகனோ மருத்துவம் படிக்கிறான், மருத்துவராக இருக்கான். மருத்துவம் படிக்கும்போது ஒரு வடமாநில பெண்ணோட அவங்களும் மருத்துவ மாணவி, அவங்களோட பழகிறான். பழகிட்டு காதலாக மாறி லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்திருக்குன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வருது. அதை போய் கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான், நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன், உன்னோடவே வாழ்கிறேன்னு சொல்கிறான். அதன் பிறகும் அந்த பெண்ணு நம்பி அவனோடவே ட்ராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ டைவர்ஸ் பண்ணுவேன்னு திரும்ப நெருக்கும்போது, நான் யார் தெரியுமா, எச் ராஜாவோட சொந்தக்காரன் நானே, அக்கா பையன் நானே, தங்கச்சி பையன் நானேன்னு வசனம்லாம் பேசியிருக்கான். தாம்பரம் அருகே உள்ள நெடுங்குன்றம் திருவள்ளுவர் தெருவைச் சேர்ந்தவர் ராம்கி. மருத்துவரான இவர் குரோம்பேட்டை தனியார் மருத்துவக் கல்லூரியில் MS படித்தபோது சத்தீஸ்கரைச் சேர்ந்த மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்ததுடன் உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ராம்கிக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தை இருப்பது அந்த மாணவிக்கு தெரிய வந்ததால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு மறுத்த ராம்கி தனது அரசியல் செல்வாக்கை வைத்து மாணவியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் ராம்கியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதான ராம்கி பாஜக மூத்த தலைவர் ஒருவரின் உறவினர் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்படி இருந்து நான் விசிகாவில் முக்கிய நிர்வாகியோட பையன், அதனால் நான் இப்படி லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறேன்னு ஒரு செய்தி வந்திருக்கணுமே, ஒரு கிசு மாதிரி வந்திருக்கணுமே. சும்மா இருந்திருப்பானுங்க இவனுங்கெல்லாம். இந்த பாஜக எச்சகல பயங்கரவாத கும்பலோ, இல்லை இந்த மோகன் மாதிரியான பொறுக்கி பயலோ, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்பை கூட எடுத்துக்கங்களேன், ஆஹா ஓஹோ ஐயஹோ
அப்படியே தமிழ்நாட்டிலே மிக முக்கிய பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏதோ ஒரு தனிநபர் பண்ண சின்ன பிரச்சனை தான், ஏதோ ஒரு பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாட்டு ஊடகம் ஃபுல்லாக விவாதிச்சிருப்பானுங்க. இந்திய ஊடகம் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருப்பானுங்க. ஆனால் எச்சக்கல ராஜாவோட சொந்தக்கார பையன் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டி ஏமாற்றி வாழ்ந்துட்டு அந்த பொண்ணை ஏமாற்றி கைவிட்டிருக்கான். அதை பற்றி கம்ப்ளைண்ட் எடுத்தால் கூட இந்த செய்தி நிறுவனங்கள் யாருமே செய்தி வெளியிடல. தினகரன் மட்டும்தான் செய்தி வெளியிட்டதாக சொல்லப்படுது. இப்படி இது உனக்கு நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் இருந்தால் போதும்ல. நியூஸ் பேப்பரில் வர்றது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் ப்ரூஃப் இருந்தால் போதும் இவன் நாடக காதல் படம் எடுக்க வந்துடுவான், இந்த சில்லற பையன், இந்த தடிமாடு. அப்போது உனக்கு தினகரனில் இந்த செய்தி உனக்கு செய்தியாக தெரியலையா? எச்சக்கல ராஜாவோட குடும்ப பின்னணியில் ஒரு பெண்ணை திருமணமான ஒரு பொறுக்கி திருமணமாகாத ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டுனா உனக்கு அது பிரச்சனை இல்லையா? அது நாடக காதலாக தெரியாதா உனக்கு? திருமணமாகாத ஒரு இளைஞன் ஏதாவது நடந்திருந்தால் கூட அது வேறு விதமான, அதுவும் தப்பு தான். ஆனால் அப்படி கூட இல்லை, திருமணமாகி குழந்தை உள்ள ஒரு பொறுக்கி தனக்கு திருமணமானதை மறைச்சி அந்த பெண்ணோட சேர்ந்து பழகி அந்த பெண்ணை ஏமாத்திருக்கான், பாலியல் ரீதியாக சுரண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன், உன்னோட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பொய்யை சொல்லி மேலும் மேலும் அந்த பெண்ணை சுரண்டலுக்குள்ளாக்கி இருக்குது. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு நாடக காதலாக தெரியாதுங்களா சார்? இது குறித்தெல்லாம் நீங்கள் படம் எடுக்க மாட்டீங்களா? படம் கூட எடுக்க தேவையில்லடா, ஒரு ட்வீட் போட முடியுமாடா? துப்பு இருக்கடா, துப்பு இருக்கா உனக்கெல்லாம்? எச்சக்கல ராஜா குடும்பத்தில் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு ஒரு ட்வீட் போட முடியுமா? இதைத்தான் நாங்கள் நாடக காதலாக எடுக்கிறோன்னு ஒரு ட்வீட் போட முடியுமா? அன்புமணி உடனே அந்த மேற்கோள் காட்டி பேசுவாப்லையே, அதை பேசியிருக்க முடியுமா அன்புமணியால்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஊராக போயிட்டு இருக்காங்களே சௌமியா மேடம், அறிவியல் ஜீவி சௌமியா மேடம், இதை குறித்து நீங்கள் பெண் தானே பாதிக்கப்பட்டவங்க, பெண் இல்லையா அவங்க? அத்திவரதர் 40 வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்தது வியந்து பார்க்குற நீங்கள் வடமாநில பெண் பாதிக்கப்பட்ட அவங்கள பெண்ணை கருத மாட்டிங்களா? 3 பெண் குழந்தைகளுக்கு தாய் தானே நீங்கள். காதல்னா ஐயோ, என் வீட்டில் காதலை ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. காதல் பேரால் ஒரு பெண் சுரண்டப்பட்டிருக்காளே. நீங்கள் கூட்டணியில் இருக்கிற உங்கள் சங்கி கும்பலோட, நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சங்கி கும்பலோட எச்சக்கல ராஜாவோட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணியிருக்கானே, பேச மாட்டீங்களா? இவர்களோட யோகியதை என்னன்னு பார்த்துங்க. நம்ம நீதிமன்றம் தொட்டு நாடக காதல் வரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கிட்ட இவங்கக்கிட்ட பதில் இருக்குமா? நீதிமன்றம் உடனே நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் அம்பேத்கர் எழுதின சட்டம் தப்புன்னு நம்ம சொல்லிட்டு விட்டால் இந்த சங்கிகள் அதையும் சொல்லுவாங்க. அம்பேத்கர் எழுதுன தான் என் சட்டம், அதை வச்சு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பகவத்கீதை என்ன அம்பேத்கர் எழுதினாரு? இங்கே கொடுக்கப்படுற இவ்வளவு தீர்ப்புகள் பகவத்கீதையை மேற்கோள் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அம்பேத்கர் சட்டத்தில் சொல்லியிருக்கா அக்னி சுற்றி வந்தால் தான் திருமணம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு. பல அநீதிகள் சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பல அநீதிகள் நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்பூர்வமாகவே இங்கே நிகழுது. எப்படி பாஜக ஊழலை சட்டப்பூர்வமாக செய்யுதோ, சட்டத்தின் பால் செய்யுதோ, அதுபோல் இங்கே சமூக கொடுமைகள், தீண்டாமையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையையும் சமூக கொடுமைகளையும் சாதியையும் மத கொடுமைகளையும் எதிர்க்க வேண்டிய சட்டம் அந்த சட்டத்தின் ஊடாகவே இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அங்கீகரிக்கிறதும் கட்டவிழ்த்து விடுறதும் எவ்வளவு பெரிய கொடுமை, சமூக அநீதி அப்படிங்கிறத நாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நீதிமன்றங்கள் என்ன வேணால் சொல்லலாம், எது சரி அப்படின்னு தெரியும். தமிழ்நாடு போன்ற பண்பட்ட மாநிலங்களில் பெண்களை எப்படி அணுகணும், ஆண்கள் என்னெல்லாம் பெண்கள் குறித்தான புரிதலை ஏற்படணும், தொடர்ந்து முற்போக்காளர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் கவனிங்க. பெண்கள் அவங்க வேறு ஒரு பாலினமே ஒழிய நம் எதிரிகள் கிடையாது, அவர்கள் நமக்கு கீழானவர்கள் கிடையாது. 2 பேரும் சம உயிரினம். சட்டமோ நீதிமன்றமோ என்ன வேணால் சொல்லலாம், சட்டம் சொல்லாது. ஆனால் சட்டத்தை பயன்படுத்துகிற நீதிமன்றம் என்ன வேணால் சொல்லலாம். அது நீதிமன்றத்தில் ஆளுமை செலுத்தக்கூடிய நபர்களை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். நாம் நம்புகிற இவர்கள்லாம் கேள்வி கேட்கல அப்படின்னா அவர்களையும் சேர்த்தே கேள்விக்குள்ளாக்குவோம்.